ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இது நம்ம அண்ணத்தை அழ விட்டுட்டு நம்ம சரவணனும் ரம்யாவும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அவங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. எப்படியாவது ரெண்டு பேரையும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு போராட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்ம ரம்யாவுடைய சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போச்சு. ஆனால் ரம்யாவுடைய சந்தோஷம் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் நீடிக்க போகிறதில்ல. கூடிய சீக்கிரமே நம்ம அண்ணன் அதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஆப்பு வைப்பாங்க அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்புமே பார்த்திங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்டக்குண்டுவை வச்சு நம்ம ரம்யா ரொம்பவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அப்பா ஸ்தானத்தில் நம்ம சாமிதுரை இருந்தார். அதனால் இப்போது நீங்கள் இருங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அவரை மணமேடையில் வச்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்க நம்ம அண்ணத்துக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூவாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்க நம்ம அண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயமே தெரிய வருது. அதாவது நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா இப்போது அப்பாவை காணோம், எங்கேயோ போயிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம அண்ணத்துக்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம அண்ணன் என்ன பண்ண போகிறாங்க, உடனடியாக போயிட்டு கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும், ரம்யாவுடைய வேலை தான் இது அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குவேன், கண்டிப்பாக போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் கொடுக்குவேன், நீங்கள் உண்மையை சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட எப்படியாச்சும் உண்மையை வெளியே வாங்கணும் அப்படின்ற மாதிரி எந்தலாமோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா போராடுறாங்க. ஆனால் ரம்யா என்ன சொல்ல போகிறாங்க, நான் மண்டபத்தில் தானே இருக்கேன், எங்கேயாவது நான் வெளியே போயிட்டு வந்ததை நீ பார்த்தியா, அப்போ நான் யார்கிட்டையாவது ஃபோன் பேசுனே, அதை அவத்து பற்றிய நீ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நான் இல்லை, என்னுடைய கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்ற குறிக்கோள் தானே உனக்கு, அப்போது அதனால் நீ தான் பண்ணியிருப்ப, இதெல்லாம் இந்த விஷயம் எல்லாமே நீ தான் பண்ணியிருக்குவ அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணத்து மேலே பார்த்தீங்கன்னா பழைய தூக்கி போகிறதுக்காக தயாராக இருக்காங்க நம்ம ரம்யா. இப்போது அண்ணத்தை பார்த்து நம்ம சரவணன் அண்ட் ரம்யா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறாப்பில் நம்ம ரம்யாவை அண்ணத்தை பார்த்திங்கன்னா வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க, கோபப்படுத்திகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இப்போது நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறது நடக்கணும், ஃபஸ்ட்டு சின்னாத்தானும் வாத்தியாரும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன சொன்னாலுமே காதலை கேட்கக்கூடாது, நம்ம பொறுமையாக தான் சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அண்ணத்துடைய நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் கூடிய சீக்கிரமே ஏதாச்சும் ஒரு சின்ன வழியிலையாவது உதவி செய்கிறதுக்காக யாராவது காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லோருடைய ஆசையுமே எதிர்பார்ப்புமே. அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.